பணம், அந்தஸ்து, உடைமைகள், சக்தி. என்ன வேணும்? பணம் வேணும், நிறைய பணம் வேணும். கரெக்டா? எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், நான் ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கணும், ஒரு பந்தாவா இருக்கணும், என்னை சுத்தி ஒரு 4-5 பேர் இருக்கணும்ட்டு. அப்புறம் என்ன உடைமை அப்படின்னா நிறைய சொத்து சேர்க்கணும், இங்க சொத்து சேர்க்கணும். சக்தினா என்ன? நான் வந்து ஒரு பவர், எனக்கு வந்து நான் ஒரு ஏடிஎம்கேல இருக்கேன், டிஎம்கேல இருக்கேன், ஒரு கட்சியில இருக்கேன், ஸ்கூல்ல வந்து பிரின்சிபலா இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பவர், அந்த பவர்ல பார்ப்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு குறிக்கோள் என்ன? நீதி, நேர்மை. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோமா? நம்ம சுச்சியாண்டி இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, மோகனங்கள் சொல்லுவாங்கன்னா நீதி, நேர்மை, அவ்வளவுதான். எங்களுக்கு பணம் வேணாம், பதவி வேணாம், சொத்து பத்து வேணாம், பவரும் வேணாம். நாங்க எல்லாத்துலயும் என்ன பண்ணோம்? நீதியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், யாரையும் ஏமாத்தக்கூடாது. 10 கட்டளையில என்ன சொல்லியிருக்கு? யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு. ஆனா நம்ம இது ரெண்டுமே இருந்தா என்ன வரும்? நம்ம நீதியும் நேர்மையா இருந்தா நமக்கு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுவாங்க? இப்ப அந்த கட்டிப்பட்டில இப்ப நடக்கிற செல்வி வந்து எல்லாத்துலயும் உண்மையா இருக்கும்பா, பிஸ்கெட் கொடுத்தாலும் எழுதிடுது, இங்க போனாலும் எழுதுது அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? ஒரு பேர் இருக்கும். இப்ப சரிதார் என்ன சொன்னோம்? என்ன வேலை செஞ்சாலும் அது பெர்ஃபெக்டா செய்யும். அந்த அவரைக்கால புழு இருந்தாலும் சரி, நீ புதினாதுல ஒரு லைட்டா பூச்சி இருந்தாலும் சரி, என்ன சொன்னோம்? இது எனக்கு வேணும். ஏன்னா நான் பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுறப்ப கரெக்டா சமைக்கணும், எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது. இதுதான் என்ன பண்ணும்? நம்ம நீதி நேர்மையா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் நம்மள பாத்துக்கிட்டே இருப்பாரு. இது என்னன்னா நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப உங்களுக்கு யாரா நியூஸ் பாக்குறீங்க? டிவில நியூஸ் பாக்குறீங்களா? இப்ப சுவிட்சர்லாந்து சொன்னாங்களா, உலகம் இங்கிலாந்து தேசம் சொன்னாங்கல்ல. இப்ப அதே மாதிரி அமெரிக்கா தெரியுமா? அமெரிக்கா அங்க என்ன நடக்குது? இப்ப காட்டு தீ வருதா? யாரும் பாத்தீங்களா? அமெரிக்கால காட்டு தீ வருது தெரியுமா? பாக்கலையா? அந்த காட்டு தீ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இப்ப எப்படின்னா நமக்கு இந்த மலை இருக்குல்ல, இப்ப சாட்டாத்தூர் மலை தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து பார்த்தா சாட்டாத்தூர் மலை தெரியுது. அங்க காட்டு தீ பரவுற மாதிரி இருக்கு, லைட்டா ஒரு சின்னதா ஒரு இங்க இருந்து பாக்குறாங்க, ஒரு கோல்டு கலர்ல எரியுது. அது எரிஞ்சிட்டு இருக்கப்ப என்ன பண்றாங்க? இங்க இருந்து இப்ப கட்டிப்பேட்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க, 4 கிலோமீட்டர் தள்ளி தான் எரியுது. இப்ப என்ன ஆகும்? எக்ஸாம்பிள் சரிங்களா? நம்ம 4 கிலோமீட்டர் தள்ளி தான் எரியுது. இப்ப சாட்டாத்தூர் பெரிய பண்ண பாரு, அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கு, நமக்கு வராது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர்னா லாஸ் ஏஞ்சல்ஸ். என்னது? லாஸ் ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல் என்ன சொல்லுவாங்க? ஏஞ்சல் தெரியுதுல, தேவதைகள். அது மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ். அந்த இடத்துல யாரு இருப்பாங்க தெரியுமா? யாரு இருப்பா? இப்ப நம்ம போயஸ் தோட்டம் இருக்கா? போயஸ் தோட்டம் யாரு இருக்கா? போயஸ் தோட்டத்துல யாராவது சரிதா சொல்றாங்க, செல்வி சொல்லுவாங்க. போயஸ் தோட்டத்துல யாரு இருப்பா? போயஸ் கார்டன்ல இருந்தது யாரு? ஜெயலலிதா இருக்காங்க. இப்ப யாரு? கலைஞர், ரஜினி எல்லாமே அந்த போயஸ் கார்டன் தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து பணக்கார இது. அந்த இடத்துல இருந்தாலும் என்னன்னா, நம்ம வந்து ஒரு சாதாரண சென்னையில வந்து ஒரு 1000 ரூபாய் போகுது ஸ்கொயர் ஃபீட், அங்க 1 லட்சம் ரூபாய் போகும். எத்தனை மடங்கு? 100 மடங்குக்கு மேல போகும். அதுதான் அந்த போயஸ் கார்டன். அந்த மாதிரி வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற பாலிவுட் ஹீரோ இருப்பாங்கல்ல, அந்த ஃபைட்டர் எல்லாமே ஹீரோஸ் எல்லாமே இருக்க இடம். சரிங்களா? இங்க கேளுங்க பாப்பா, இந்த அந்த இடம் என்னன்னா அந்த சினிமா ஸ்டார்ஸ் எத்தனை வருஷமா, பல வருஷமா நிறைய சொத்து சேர்த்து அங்க வச்சிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சினிமா படம் எடுக்கிறாங்களா, என்ன தெரியும் உங்களுக்கு? தெரியும்ல, அவங்கள்ட்ட உண்மை இருக்குமா, நேர்மை இருக்குமா? இது எதுவுமே இருக்காது. சரிங்களா? அவங்களுக்கு தேவை பணம், அவங்களுக்கு தேவை ஆம்பளை என்ன பண்ணுவாங்க? சுத்திலே ஒரு 10-15 பொண்ணுங்க இருக்குங்க. பொண்ணுங்க பசங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணி அடிப்பாங்க, இப்படித்தானே இருப்பாங்க. ஒரு இந்த தீ பரவ ஆரம்பிச்சதுல அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம செல்வி மாதிரி ஒரு ஆளு, கிறிஸ்தவ முறைப்படி இந்த ஆளு என்ன சொல்லிருக்காங்கன்னா, போய் நடு ரோட்ல ரவுண்டான நடு ரோட்ல நின்று, நீங்க வந்து ரொம்ப பாவம் பண்ணிட்டீங்க, இந்த மக்கள் ஆண்டவர் வந்து உங்களுக்கு நேரம் குறிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படின்னா, நம்ம பைபிள்ல சோதம் குமாரன் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்து அப்ரஹாம் பேசிட்டு தான் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தூதர் அழிக்க போவார். அப்ப ஆண்டவர் தூதர் போறப்ப என்ன பண்ணுவார்னா, அப்ரஹாம் கேட்பாரு, அந்த ஊர்ல 10 பேர் நியாயமா இருக்காங்கன்னா அவங்க இந்த ஊரை அழிச்சிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுவாரு. 10, 5, 2, 1 அப்படின்பாரு. ஒரு பேர் இருந்தாலும் நான் அந்த ஊரை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எத்தனை? ஒரு 8000 வருஷத்துக்கு முன்னாடி. கேட்டா இப்ப 2000 வருஷம், அது ஒரு 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா?
இப்ப என்னாச்சா அந்த பொண்ணு சொல்லுதான், இந்த ஊரை ஆண்டவர் அழிக்க முடிவு பண்ணிட்டாரு, உங்களுக்கு நேரம் நெருங்கிருச்சு, இப்பயாச்சும் நீங்க முட்டி போட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அத வந்து நியூஸ் சேனல் எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன சொல்லி போட்டிருப்பாங்க? அதை யாராச்சும் மதிச்சிருப்பாங்களா? ஒரு முட்டாள் வந்து ரோட்ல கத்திக்கிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. என்னது? ஒரு முட்டாள் வந்து ரோட்ல கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. 3வது நாள் அந்த பெரிய பண்ணப்பாறை பார்த்த இது வந்து காலையில 11 மணிக்கு பார்த்திருக்காங்க. 1:30 மணிக்கு சாட்டாத்தூர் வந்திருக்கு, 2:30 மணிக்கு கோராத்தூர், 3:30 மணிக்கு பேந்தூர், 5 மணிக்கு கட்டிப்பட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததே கிடையாது. இந்த வரைக்கும் தீ எரிஞ்சதுல வெறும் ஒரு 6 மணி நேரத்துல இத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றாங்க. ஏன்னா சரி, மரம் எரியுன்னா என்ன ஆகும்? முதல்ல ஃபுல்லா அந்த காஞ்சி போன இது எல்லாம் வேணாலும் எரியும். பச்சை மரம் எரியுமா? அது எத்தனை கிலோமீட்டருக்கு? ஒரு 40-50 கிலோமீட்டர் சுத்தி அப்படியே ஒரு அலை, கடல்ல அலை வந்தா எப்படி வரும்? இப்படி திரும்பி பாக்குறாங்களா, இங்க மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு 11:30 மணிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பாக்குறாங்களா, இவங்க நடுவில் இருக்காங்களா, சுத்தியிலே எரியும். இப்படி நம்மளை சுத்தி எப்படி போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எரியுதான். இவங்க எங்கேயும் போறதுலே தெரியலையா. ஏன்னா ஃபுல்லா எரிஞ்சு என்ன ஆயிடுச்சா, அந்த ஏரியாவே கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் என்னாச்சு, சுற்று வட்டாரம் எல்லா 85 கிலோமீட்டர் என்னாச்சு, எரிஞ்சு போயிடுச்சு. இருந்ததெல்லாம் யாரு? நம்மள மாதிரி என்ன சொல்றது, தப்பா நினைச்சுக்காங்க, நம்மளாம் கூலி வேலை தானே பாக்குறோம். நம்ம எல்லாம் அன்னாட கூலி தான். நம்ம வீட்டுல எவ்வளவு காசு இருக்க போகுது? அதிகபட்சம் போனா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு உள்ள நம்ம வீட்டுல இருக்குமா? எல்லா வீட்லயும் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அதனால ஒரு 50,000 வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அங்க எரிஞ்சு போனது யார்கிட்ட? பணக்காரங்கள்ட்ட.